சூரிய பெயர்ச்சி ஜூலை 16, 2026. கவனிக்க வேண்டியவை: குடும்பம், மனநலம், தொழில் அங்கீகாரம் மற்றும் தலைமைத்துவம். தனுசு ராசிக்கு நிகழும் இப்பெயர்ச்சி மறைமுகமான விஷயங்கள், திடீர் மாற்றங்கள் அல்லது ஒரு பெரிய உருமாற்றத்தை கொண்டு வரக்கூடும். ஆலோசனை: குடும்பத்தினருடன் உணர்வுபூர்வமான பிணைப்பை வலுப்படுத்துங்கள். பரஸ்பர புரிதல் மற்றும் கவனமான திட்டமிடல் ஆகியவை வலுவான குடும்ப உறவை உறுதி செய்யும். நிதி பரிவர்த்தனைகளில் இரகசியத்தன்மையை தவிர்க்கவும். இக்காலகட்டத்தை சுயபரிசோதனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி வக்ரகதி ஜூலை 27, டிசம்பர் 11, 2026. மீனம் ராசியில் அமைவு: சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். இது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அல்லது பனோதி தயா எனும் நிலையை ஏற்படுத்தும். தாக்கம்: வீடு சொத்து, ரியல் எஸ்டேட், குடும்ப பொறுப்புகள் அல்லது வசிப்பிட மாற்றம் தொடர்பான மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் கடமைகளை செய்வதிலும் நிலையான பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். செய்யும் வேலையின் உடனடி முடிவுகளில் கவனம் செலுத்தினால் தோல்விகளும் தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவதே சிறந்த வழியாகும். மன உறுதி, தனிமை உணர்வு அல்லது ஆதரவு இல்லாதது போன்ற உணர்வுகள் மேலோங்கலாம். அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும். தொழில் மீதான தாக்கம்: குடும்ப பொறுப்புகள் தொழில் சார்ந்த முடிவுகளை பாதிக்கலாம். ஆபத்தான சொத்து அல்லது முதலீட்டு நடவடிக்கைகளை தவிர்க்கவும். முடிந்தால் நிதி நிர்வாகத்தை குடும்பத்தில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைத்து நேரடி முடிவெடுப்பதை தவிர்க்கவும். கர்மவினை ஆய்வு: கடந்த கால தீர்க்கப்படாத பிரச்சினைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அவற்றுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியிருக்கும். முடிவுகளை எதிர்பார்ப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அது தாமதங்களுக்கு வழிவகுக்கும். கடந்த கால கர்ம வினைகள் தோல்விகளை ஏற்படுத்தக்கூடும். ஆபத்துகள் பரிகாரங்கள்: ஆபத்துகள்: மன உறுதியற்ற தன்மை, சொத்து தகராறுகள், நிதி நெருக்கடி, குடும்ப மோதல்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும். இந்த 4 மாதங்கள் கடந்து செல்லும் வரை காத்திருக்கவும். ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் முடிவெடுப்பதை தள்ளி போடுங்கள். முடிந்தவரை அத்தகராறில் நேரடியாக மோதுவதை தவிர்க்கவும். பரிகாரங்கள்: இந்து ஜோதிடம் சோகஸ்மேலி சனிக்கிழமைகளில் சனி பூஜை செய்யுங்கள் அல்லது நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றுங்கள். அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் அல்லது சனி மந்திரங்களை ஓதுங்கள். தேவையுள்ளவர்களுக்கு கருப்பு எள், இரும்பு அல்லது கருப்பு துணியை தானம் செய்யுங்கள். பணிவு மற்றும் பொறுமையின் மூலம் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்கள். முக்கிய குறிப்பு: 2026 சவால்களுக்கான பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்குகளுடன் சனி பூஜை செய்யுங்கள். தைரியம் மற்றும் பாதுகாப்பிற்காக அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். சனி வக்ர காலத்தில் கருப்பு எள், இரும்பு அல்லது கருப்பு துணியை தானம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு மந்திர உச்சரிப்பு மற்றும் மஞ்சள் காணிக்கைகள் மூலம் வியாழனின் ஆசீர்வாதங்களை வலுப்படுத்துங்கள்.